ஹாய் மக்களே, இன்றைக்கி என்ன சமைக்க போகிறேன்னா நான் சப்பாத்திக்கு மாவு பிசைஞ்சு ஊற வச்சுருக்கேன் பாருங்க. அடுத்தது என்னோடய ஸ்டைலில் நான் உருளைக்கிழங்கு மசாலா பண்ண போகிறேன். அது எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். சோம்பு, ஜீரகம், வெந்தயம் கொஞ்சம் போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் என்னென்ன ஐட்டம் போடலாங்க, வெங்காயம், பச்சை மிளகாய், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டிருக்கேன். இது நல்லா எண்ணெயில் வதங்கட்டும். வதங்கின பிறகு தக்காளி வெங்காயம்லாம் வதங்கிடுச்சு. இதை நம்ம மிக்சியில் போட்டு அரைச்சாங்க மக்களே. எண்ணெய் ஊற்றி வச்சு கடுகும் கருவேப்பிலை மட்டும் கொஞ்சம் பெருங்காயத்தூள் போட்டிருக்கேன், வேறு எதுவும் போடல. இப்போ அரைச்ச விழுது அதுக்கு முன்னாடி நம்ம உருளைக்கிழங்கை போட்டு நல்லா வதக்கிடலாம். உருளைக்கிழங்கை போட்டுட்டு நல்லா வதக்கிட்டேன். இப்போ அதில் நம்ம மசாலா ஐட்டம் சேர்க்கலாம். மஞ்சத்தூள், மிளகாத்தூள், குழம்பு மிளகாத்தூள்லாம் போட்டுட்டேன். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலக்கிட்டு நம்ம அரைச்சி வச்சுக்கிற விழுதியும் இதில் சேர்த்துடலாம். மக்களே, என்னுடைய ஸ்டைலில் நான் உருளைக்கிழங்கு குருமா அப்படி செஞ்சுட்டேன். கொஞ்சம் திக்காகவே வச்சுருக்கேன். அப்போ தான் சப்பாத்திக்கு நல்லாயிருக்கும். ஃபைனல் லுக்காக மக்களே, என்னோடய ஸ்டைலில் உருளைக்கிழங்கு குருமா ரெடி. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.